ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ராத்திரி ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? ஆமாங்க, இன்றைக்கி ராத்திரிக்கு ஆப்பம் தான் சுட போகிறேன். ஆப்ப மாவு கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்காரங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊற வச்சு வீட்டிலே கிரைண்டரில் போட்டு அரைச்சிருவேன். இப்போ மாவு என்னதோ அரைச்சிருவேங்க. ஆனால் அந்த கிரைண்டரை கழுவுறதுக்குள்ளாடி போதும்னு ஆயிடுது. சோம்பேறி பட்டாச்சு. அப்படியே கடையிலேருந்தே பேக்கெட் இப்போ ரெடிமேடாக கிடைக்குதுங்கிறதுனால வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்காரங்க. எப்போவுமே மோட்டர் போடும்போது மோட்டர் நிறைஞ்சி தண்ணி வெளியில் வந்ததுமே கண்மணி வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். ஆப்ப மாவுக்கு தேங்காய் தண்ணி ஊற்றும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஒரு தேங்காயை உடைச்சி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்தாச்சு. மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கலக்கி எடுத்துட்டேன். வீட்டில் வாடி போன ஒரே ஒரு சவு இருந்தது. சரி, இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் போட்டு சிம்பிளாக ஒரு சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேங்க. அப்படியே மாவை கலக்கி சூப்பராக என்ன செஞ்சுட்டேன், ஆப்பச்சுட ஆரம்பிச்சிட்டேங்க. சட்டியில் 1.5 கரண்டி மாவை விட்டு அப்படியே பாத்திரத்தை தூக்கி 2 பக்கமும் அப்படியே அசைச்சு விட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும் பார்த்துக்கோங்க. கரண்டி வச்சு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொள்ளி சூப்பராக ஓட்டையாக விழுந்துருக்கு பார்த்தீங்களா? வீட்டில் அரைச்சி பண்ணுற மாதிரியே ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே சுட 2 ஆப்பத்தை எடுத்து வீட்டுக்காரங்களுக்கு நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சாப்பிட கொடுத்தாச்சுன்னா அவங்க ஆப்பம் மாதிரி சாப்பிடாம சோறு மாதிரி பிசைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வயிற்றுக்கு தானே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டதுக்கு.